ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அபி மினிமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் வாணலியில் 2 டீஸ்பூன் அரிசி போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா ஒயிட்டாக பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது பொரி அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, ஒரு வரமிளகா, 2 டீஸ்பூன் வறுத்த அரிசியை சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். வாணலியை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்ச பிறகு அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த கீரையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நிலக்கடலையும் அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பவுட்ரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரிக்கிறேன். நார்மலாக கீரை நம்ம ஸ்கின், ஹேர் அண்ட் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வீக்லி மேலே ஒன்ஸ் எதனா ஒரு கீரை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.